ஹலோ மீன்ஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் பேட்ச் அண்ட் கான்ட்ராக்ட் காஸ்டிங் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து இல்லஸ்ட்ரேஷன் 5 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் புக் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி. ஹவு மெனி ப்ராஃபிட்ஸ் எனி யூ வுட் அலோவ் டு பி கன்சிடர்ட் இன் த ஃபாலோயிங் கேசஸ். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் அலோவ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. கான்ட்ராக்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11,20,000. கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து 20 lakh. காஸ்ட் கேஷ் ரிசீவ்டு எவ்வளோங்க? 10,80,000 ரிசீவ் பண்ணியிருக்காரு. அன்சர்டிஃபைடு ஒர்க் வந்து ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, பட் சர்டிஃபை ஆகலை. அது வந்து 1,20,000 ஆயிடுது. ரிடக்ஷன் ஃப்ரம் பில் பை தி வே ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் இஸ் 10% டெபாசிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து எவ்வளவு நம்மளுக்கு வரும், ஹவு மச் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான், நார்மல் மேக்ஸ் கேல்குலேஷன்ஸ் தான். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் பாருங்கள், ஜாப் இல்லஸ்ட்ரேஷன் 5ல் கான்ட்ராக்டுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 11,20,000 பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்டோட வேல்யூ காஸ்ட் வந்து 11,20,000. வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 lakh வேல்யூ. அதில் எக்ஸ்பென்சஸ் இவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 11,20,000 இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. கேஷ் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க? 10,80,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஒர்க்ஸ் அன்சர்டிஃபைடு எவ்வளோங்க? 1,20,000 அன்சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது அமௌண்ட் ரிசீவ் ஆகலாம், ஒர்க் முடிச்சு மட்டும் வச்சுருக்காங்க, வெரிஃபை பண்ணலை. டெபாசிட் வந்து 10%. அப்போ நம்மளுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிருந்தால் ரிமைனிங் வந்து 90% தான் ஆயிருக்கு. ஸோ கேஷ் நம்மளுக்கு எவ்வளோ ரிசீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% ரிசீவ் ஆகணும். பட் என்ன சொல்லியிருக்காங்க இதில்? டெபாசிட் வந்து நம்மளுக்கு 10% அப்படின்ட்டாங்க. ஓகேவா? டோட்டல் அமௌண்ட்லேயே 10% வந்து டெபாசிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கும்? 100ல் 10% போகணும், 90% தான் அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போது கேஷ் ரிசீவ்டு, ஓகேவா, எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க? கேஷ் ரிசீவ்டு 10,80,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து எவ்வளோக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 90% தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ 100க்கு எவ்வளோ வரணும்? ஓகேவா? அதுதான் லாஸ்ட் ப்ராப்ளம்லேயும் அதே தான் பார்த்தோம், இப்போ இதுலேயும் அதே தான் பார்க்குறோம். டிவைட் பை 90 × 100. இப்போ இதோட வேல்யூ நீங்கள் 12 lakh வேல்யூவான கான்ட்ராக்ட் நம்ம இப்போ ரிசீவ் பண்ணிக்கிறது 10,80,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது நாமினல் ப்ராஃபிட். ஸோ நாமினல் ப்ராஃபிட் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் எல்லாத்தையும் டோட்டல் சேர்த்து எல்லா ஒர்க்கும் மைனஸ் கான்ட்ராக்ட் காஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எவ்வளோங்க? 12 lakh வர வேண்டியது. ஓகேவா? இதில் இன்னும் நம்மளுக்கு சர்டிஃபை ஆகாமல் எவ்வளோ இருக்குதுங்க? 1,20,000 இருக்குது. ஓகேவா? ஸோ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோங்க? காஸ்ட்டு 11,20,000. அதாவது நம்மளுக்கு அமௌண்ட் இவ்வளோ 12 lakh ரிசீவ் பண்ணணும், ரிசீவ் பண்ணியிருக்கோம். டெபாசிட் 10 இருக்குல்லையே, அதோட சேர்த்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி சர்டிஃபை ஆகாமல் இதுவும் அமௌண்ட் வந்துடும் நம்மளுக்கு சர்டிஃபை ஆச்சுன்னா 1,20,000. ஸோ அப்போ டோட்டலாக நம்ம கையில் எவ்வளோ இருக்குங்க? டோட்டலாக நம்ம கையில் பார்த்தீங்க அப்படின்னா 12 lakh + 1,20,000 13,20 minus 11,20,000 minus 11,20,000. ஸோ எவ்வளோ இருக்குதுங்க? 2 lakh rupees. 2 lakh. ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு என்னங்க? நாமினல் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இப்போ நாமினல் ப்ராஃபிட் தெரிஞ்சிருச்சு. நம்ம பட்ஜெட் எவ்வளவு அப்படிங்கிறத
ஓகேவா? ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு 20 lakh வேல்யூவாக இருந்துச்சுன்னா இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்து கிரெடிட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் ப்ராப்ளமில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே பர்சன்டேஜ் ப்ராப்ளம் தான் நம்ம போகிறோம். ஓகேவா? ஸோ ஒர்க் சர்டிஃபை ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஒர்க் 35%. ஓகேவா? ஸோ எவ்வளோவா இருக்குங்க? 12 lakhக்கு பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம கேட்குறது வந்து 20 lakh இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? 12 lakhக்கு இந்த ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 20 இருந்தால் எவ்வளோ வரும்? 12 lakh divided by 20 lakh into 100. ஸோ 60%. ஸோ 60% அப்படிங்கிறது நீங்கள் above 50% இல்லையா? ஸோ above 50%னு ஃபார்முலா என்னங்க? ஸோ above 50%. அப்போது நம்மளுக்கு ஃபார்முலா என்ன வரும்? 2/3 வரும் இல்லையா? அதே இது நாமினல் ப்ராஃபிட் into 2/3 into cash received divided by work certified. நாமினல் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குதுங்க? 2 lakh வந்திருக்கா? 2 lakh into 2/3. ஒர்க் சர்டிஃபை எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% பண்ணியிருக்கு. $2 lakh into 2/3. 13333 into 90%. 1,20,000. ஓகேவா? அப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த இடத்துல நம்மளுக்கு ரிசர்வ் கேட்கல அப்படிங்கிறனால எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற மட்டும் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு P&L எவ்வளோங்க? 1,20,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.